தனுசு ராசி. தனுசு ராசின்னு சொன்னாலே குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சவங்க. தனுசுன்னா வில்லுன்னு சொன்னால் இந்த குறி ஏதாவது டார்கெட், உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இயற்கையாகவே தைரியமானவங்க, நேர்மையானவங்க, கலகலப்பானவங்களும் கூட. இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாமே எந்த துறையில் இருந்தாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா அவங்க ஒரு வெளிப்படையான குணம் தான் உங்களுக்கு வெற்றியாகவே மாறுது. தனுசு ராசிக்காரங்க அதிகமான தன்னம்பிக்கை கொண்ட நீங்கள் சில நேரம் தோல்வி வந்தால் தோண்டு போயிடுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் உடச்சரிய பாருங்க. ஏன்னா குறிக்கோளை அடையக்கூடிய அம்பு தனுசு ராசியோட அடையாளம். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் நீங்கள் எதை நினைச்சாலும், அதாவது ஒரு இலக்கு நீங்கள் நிர்ணயிச்சு அதில் பயணம் செய்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துனீங்கன்னா வெற்றியை உங்களுக்கு எப்பயுமே தேடித்தரக்கூடியவர் அவர் தான். ஆனால் தனுசு ராசி என்பது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிங்கன்னா அதில் பயணம் செய்யறதில்ல, அப்புறம் பார்த்தலான்னு விட்டுறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பலவீனமாக அமைஞ்சிருது. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரிங்க, எந்த விஷயத்தில் இறங்கினாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. மனசில் கொஞ்சம் மன முதிர்ச்சி இருந்தால் கூட மன அழுத்தமும் இருந்திருக்கும். குடும்ப உறுப்பினர் வழியிலும் பிரச்சனை, தாயோட விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க. ஏன்னா சனி பகவானுடைய நேர்பார்வையை பார்க்கறது ஒரு சில பேர்த்துக்கு எல்லாமே கடன் பிரச்சனை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நேர்பார்வை பார்க்கக்கூடிய அவருடைய பார்வை தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுங்க. மற்றவங்கள சார்ந்திருக்காம இனி நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. தைரியஸ்தானமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது, செல்வ வரத்துக்கான வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. முயற்சி மட்டும் கைவிடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தான். அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா அதிகமாக பொறுப்பு இருக்கும், தாய் வழி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வாகனம் ஓட்டிகிட்டு போகிறப்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த சொத்து வாங்குறதுல எல்லாமே சிறப்பாக இருக்குது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சிறப்பாக இருக்குது. எதுலேயுமே உறுதியாக நின்னீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடான்னு உட்காரலாங்க, அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா ராசியில் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாங்க. எதெல்லாம் முடிக்க முடியாமல் இருந்துச்சோ நீங்கள் இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. நிறைய பேர் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வீடை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு புதுசாக முயற்சி செய்றீங்கன்னா அந்த முயற்சியில் எல்லாமே இதுக்கு முன்னாடி தடையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் கவனம் கொடுத்தாலே போதுங்க, அதை நம்ம செய்யலாம், இதை நம்ம செஞ்சு பார்க்கலான்னு கொஞ்சம் களத்தில் இறங்கினாலே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் களத்தில் இறங்கணும், பேசி பார்க்குற இடத்துல பேசி பார்க்கணும். நிச்சயம் நீங்கள் நினைக்கிறது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவில் ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் முதல் வேலையை அங்கே போய் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு இருப்பாருங்க. நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருந்தால் கூட குழந்தைகள் வழியில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு, வாழ்க்கை துணை வழியில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு, தாயோடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் இந்த நேரத்தில் கொடுக்க தான் செய்யும். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போகிறது இந்த நேரம் நல்லது. வியாபாரம் தொழிலை எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. தொழில் எல்லாமே முதலீடு போடுங்க, அது பல மடங்கு லாபம் தரக்கூடிய நேரம் தான். ஏன்னா குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கறதால இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. நல்லதுக்குன்னு தான் போயிருப்பீங்க, அதுவும் கூட பிறந்த பிறப்புக்காக நல்லதுக்குன்னு போயிருந்தா கூட செய்யாத ஒரு குற்றத்துக்காக உங்கள் மேலே நிறைய வீண் பழி சுமத்திருப்பாங்க. மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. எதுவுமே பெருசாக மனசில் போட்டுக்காத தனுசு ராசி என்பர்களே மன அழுத்தத்துக்கு ஆளானது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் இருந்திருக்கும். நீங்கள் அதாவது வெளிப்படையான நபராக இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையிலேயே கூட நீங்கள் என்னென்னா கொஞ்சம் மனசாபத்தை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கை துணை வழியிலையும் மனசாபம் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் உங்களை சரியாக புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. அந்த வகையில் அந்த புரிந்துணர்வுங்கிறது நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். ஆரோக்கியத்தில் பெருசாக இந்த நேரம் தொந்தரவு இல்லைனாலும்
நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள். நகைச்சுவாக பேசுறது வேற, ஆனால் ஒரு சில நேரத்தில் எல்லாமே நகைச்சுவாக பேசுகிறங்கிற பேரில் கொஞ்சம் மற்றவங்க மனசை புண்படுத்தவும் செஞ்சுருவீங்க. அதனால் அந்த விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சூரியனோட அமைப்பு புதனோட இணைஞ்சிருக்கிறது எல்லாமே இந்த நேரம் அற்புதமான நேரங்க. புத்திசாலித்தனம் பேசும். எதை எப்படி எந்த இடத்துல செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் அப்படி தான். ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருந்திருந்தால கொஞ்சம் எதுவுமே எடுக்காமல் விட்டுருப்பீங்க. அதாவது உங்கள் இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சு அதில் பயணம் செய்யாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. நீங்கள் எடுக்கிற காரியம் சிறப்பாக இருக்குது. புத்திசாலித்தனம் பேசும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்புங்க. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்மந்தமாக இனி நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நேரம். சூரியனோட புதனும் சேர்ந்துருக்கிறதால நல்ல யோகம்தான். நிறைய விஷயங்கள் புதுமையாக செய்ய போகிறீங்க, புத்திசாலித்தனமாக செய்ய போகிறீங்க, துணிச்சலாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பேசுகிறவங்க கூட திடீர்னு மாணவரத்தை வந்து பிரிஞ்சிருவாங்க. அது இந்த காதல் விஷயத்துல எல்லாமே இந்த இளவயசுக்காரங்க இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பப்போ மனசில் கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்களாவே காரணமே தெரியாமல் கவலைப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் இருப்பீங்க. முன்னாடி இருந்த தனுசு ராசி அன்பர்களை இந்த மன ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் இப்போ பார்க்க முடியாது. சம்மந்தமில்லாத விஷயத்தில் கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க. வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் கவலைப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் அந்த கவலையிலேருந்து வெளியே வர பாருங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே கவலைப்படாதவங்க யாருமே இல்லை. ஆனால் அதுலேயே மூழ்கி கிடக்கிறது தான் நமக்கு ஆபத்தாகவே முடிஞ்சிருது. நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டாலே இந்த நேரம் இந்த தனுசு ராசிக்காரங்களால அது சீக்கிரமாக வர முடியுங்க. ஏன்னா உங்களுடைய குண அமைப்புங்கிறது அப்படி. சின்ன வயசுலேருந்தே வெளியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வேறு விதமாக இருந்தாலும் நீங்கள் தனியால் ஒரு சுயம்போ நின்று போராடக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியும். கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு இந்த நேரம் வாக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் மனக்கவலையில் இருக்கிறதால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சில விஷயத்தில் எல்லாமே வாக்கு கொடுத்துட்டு படாத பாடு படக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் தனுசு ராசி சார்ந்தவங்க நீங்கள் எப்படிப்பட்ட பலனை நட்சத்திர ரீதியாக மேலே நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்கள் இந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்னு சொல்லலாம். அந்த வகையில் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் பொன்னாம்பாத உடையவங்க குரு பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் என்றைக்குமே இந்த காலகட்டத்தில் என்றைக்குமே தட்சிணாமூர்த்தி, அதாவது குருவோட அம்சம், இவரை வழிபாடு செய்கிறதும் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறதும் இந்த நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. வியாழக்கிழமையான அந்த மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய பாருங்கள். ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். இந்த மஞ்சள் நிறத்துக்கும் தனுசு ராசிக்கு ஒரு பவர்ங்கிறது உண்டு. அதனால் மஞ்சள் நிறம் ஆடை அணிய பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைக்குட்டையாவது வாங்கி பயன்படுத்துங்க. மஞ்சள் மலரால் குரு பகவானை வழிபாடு செய்கிறது தடைவிட்ட காரியம் கைகூடி வரும், செல்வம் பெருகும், ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்சவங்க கொண்டக்கடலை மாலை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். தீப வழிபாடை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனையோ கோவில் குளம் போனாலும் சரிங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் வேலையாக காசு பணம் இருக்குதோ இல்லையோ ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு தீபத்தை வாங்கி நீங்கள் தீபம் போட்டுறது நல்லது. இது தடையை நீக்கும், நெடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும், மனசில் நிம்மதி ஏற்படுறதுக்கான விஷயம் எல்லாமே தீப வழிபாட்டில் இருக்கும். இதை தொடர்ந்து செய்ய பாருங்க. ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஒரு பாதுகாப்பு, உங்களை சுற்றி பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா இதனால் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசில் மன தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதார நெருக்கடி நீங்கும், புதுசாக வருமானம் வரத்துக்கான வழியெல்லாம் கிடைக்கும், வீடு வாகன யோகம் உண்டாகும், தடை இல்லாமல் நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக வெற்றியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போகிறப்ப அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்தியை உள்வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு உண்டு. அதுவும் இந்த நேரத்தில் இந்த ஆலயங்கள் எல்லாமே நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவோட அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு சிறப்பு தான். தொழில் வியாபாரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நெருக்கடியாக முன்னாடி இருந்த சூழ்நிலை கூட இந்த நேரம் நீங்குது. தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், எடுக்கிற வேலை சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை வழி சொந்த பந்த வழியில் ஒரு சின்ன சின்ன மனசாபம் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பெருசாக தொந்தரவு இல்லைனாலும் ஆதரவும் உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது.
பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை ராசியில் இருக்கிறதால குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அது இந்த நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு அது நினச்சி நிற்கணும்னு சொல்லலாங்க. குடும்பம், தொழில், வேலையில் நல்ல நேரமாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தாராளமாக முயற்சி செய்யலாம் இந்த நேரத்தில். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடம்புல ஏதாவது தொந்தரவு, மனசில் மனக்குழப்பம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இனி ராகுவோட அமைப்பும் குருவோட பார்வையும் சேர்ந்துருக்கிறதால உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். எடுக்கிற முயற்சி நல்லபடியாக முடியும். நீங்கள் தொழில் வியாபாரத்தில் பற்றி கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் பெருசாக தொந்தரவு இல்லை. குடும்பத்திலோட நிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.